இன்றைக்காவது எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். காலையில் ரெடி ஆகிட்டு கேட்குறாரு என்கிட்ட, நான் வீட்டில் இருக்கட்டுமா வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ முடிவு பண்ணிட்டு தான் கேட்குற, நீ போயிட்டு வா சாமி, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே வீட்டில் தான், வேறு எங்கேயும் வெளியில் எங்கேயுமே போகல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? காலையில் மிளகா தக்காளி கீரை பொரியல் பண்ணிவிட்டு பச்சை புளி தான் கரைச்சிருந்தேன். பச்சை புளி டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். பட் இன்றைக்கி செஞ்சது தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு காலையிலேயே. சரி நைட்டுக்காவது ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா 1/2 கிலோ சிக்கன் வெட்டிட்டு வந்து கொடுத்தாங்களா, சரி அது கிரேவி மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி பார்த்தாக்கா ஏதோ காவேரி ஆற்றுல தண்ணி ஓட்டுற மாதிரியே தோணுச்சு எனக்கு. என்ன சரி இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு மறுபடியும் போய் ஃப்ரிட்ஜில் இருந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி ஊற்றினா அதை அரைக்கும் போது ஒரு காமெடி ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான். வெளியே உள்ளவத்தவங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா சாந்தெல்லாம் கீழே சிந்தி கிடக்குது. சரி இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து குழம்பு வச்சுட்டு நல்லா க்ளீனாக கீழே சிந்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் மிக்சியெல்லாம் க்ளீனாக துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். வரும்போது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதையுமே எடுத்து வச்சுட்டேன். பாய்.